அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று டிசம்பர் 17, 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு வலுவான சட்டங்களை உருவாக்குவது தொடர்பான மசோதா மீது மக்களவையில் இன்று அனல் பறக்கும் விவாதங்கள் நடந்தது. இதில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு எல்.கே. அத்வானி அவர்கள், காங்கிரஸ் கட்சி பயங்கரவாதத்தை பற்றி அறிவதற்கு தற்போது 10 ஆண்டுகள் கழித்துதான் இப்பொழுது இந்த சட்டத்தை எடுத்து வந்திருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் மீது கூறினார். இதை பற்றி நமது அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்ட போது, காஷ்மீரில் ஒரே குழுக்களாக சேர்ந்த தீவிரவாத கூட்டங்கள் தங்களுடைய இயக்கத்தின் பெயர்களை பல விதமான பெயர்களை வைத்துக் கொண்டு தங்களுடைய தீவிரவாதத்தை எப்படி தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அதே போலதான் இப்போது பாராளுமன்றத்தில் சிபிஐ என்ற வார்த்தைக்கு பதில் என்ஐஏ என்ற புது வார்த்தையை வைத்திருப்பார்களோ என்ற அச்சம் மக்கள் மனதில் வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு விவகாரத்தில் ராஜ்யசபாவில் திமுக அதிமுக எம்பிக்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. அதிமுக ராஜ்யசபை தலைவர் மைத்ரேயன் இந்த பிரச்சனையை கிளப்பி தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராஜா உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறியதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 3 முறை ஹேட்ரிக் வெற்றி பெற்று முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஷீலா தீட்சித் அவர்கள் இன்று தன்னுடைய முதல்வர் பதவியை டெல்லியில் பதவியேற்றுக் கொண்டதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 6வது கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இன்று மிக அமைதியாக நடந்ததாகவும், பனி அதிகம் காரணமாக வாக்குப்பதிவு சில இடங்களில் மந்தமாக நடந்ததாக காஷ்மீரில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பை தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கல்பாக்கம் அணுமின் நிலையம் உள்ள பகுதியில் மீது விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு வங்க மாநிலம் பத்வான் நகரில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்குள் துப்பாக்கியுடன் நிகழ்ந்த கொள்ளை கும்பல் 36 லட்சத்தை கொள்ளையடித்து சென்றதாக கல்கட்டாவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை யானைக்கவுனி அருகே சென்னை பிளாட்பாரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பெண் ஒருவர் சரமாரியாக வெட்டி கொல்லப்பட்டதாகவும், அவர் யானைக்கவுனி ஆதிப்பன் தெருவை சேர்ந்த பரமேஸ்வரி என்பதும் லாரி ஷெட்டுகளுக்கு சரக்குகளை ஏற்றிருக்கும் கூலி தொழிலாளர்களை சப்ளை செய்யும் மேஸ்திரியாக இருந்தார் என்று யானைக்கவுனியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நில மோசடியில் 2 மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க தனக்கு 20 லட்சம் லஞ்சம் கேட்டுள்ளார் குற்றப்பிரிவு நில மோசடி புகார் பிரிவில் இன்ஸ்பெக்டர் பரிவுரிமை ரஸ்கின். இதையடுத்து குணசேகரன் என்பவர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் செய்தார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கூறியபடி 2 லட்சத்தை இன்று முன்பணமாக இன்ஸ்பெக்டர் ரஸ்கினிடம் குணசேகர் கொடுத்துள்ளார். அப்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக அவரை பிடித்ததாக சென்னையில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று தலைமைச் செயலகத்தில் நடந்த ஒரு சிறு விழாவில் தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறையில் பணியாளர்களுக்காக மருத்துவர் மற்றும் செவிலியர்களுக்கு மொத்தம் 43 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கியதாக தலைமைச் செயலகத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி மாநில முதல்வர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்துக்கு வேண்டிய வளர்ச்சிப் பணிகளை பற்றி டெல்லியில் பேசியதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருமங்கலம் தொகுதி இடைத்தேர்தலில் தேமுதிக சார்பில் தா. பாண்டியன் போட்டியிடுகிறார். இவர் கடந்த தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்டு தோற்றவர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவில் எல்டிடிக்கும் இலங்கை ராணுவ படைக்கும் நடந்த கடும் மோதலில் 170 இலங்கை ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும், அதில் குழந்தைகள் கூட ராணுவத்தில் ஈடுபட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது இப்போது புகைப்படங்கள் மூலம் வெளியாகிக் கொண்டிருப்பதாக அதனுடைய இணையதளத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் நாசா விண்வெளி ஆய்வுக் கழகத்தில் உள்ள விஞ்ஞானிகளில் 36% பேர் இந்தியர்கள் ஆவார்கள் என்றும், அலகாபாத் IIIT இந்திய தகவல் தொழில்நுட்ப கழகம் நிறுவனத்தின் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளின் அறிவியல் மாநாடு 15ஆம் தேதி தொடங்கியது. மாநாட்டை ஹரியானா மாநில ஆளுநர் AC கித்வாய் தொடங்கி வைத்து பேசுகையில் இத்தகவலை வெளியிட்டுள்ளார். அவர் கூறிய மற்றொரு வார்த்தை,
35% இந்திய விஞ்ஞானிகளும் அனுபவம் வாய்ந்த விஞ்ஞானிகள் என்பது குறிப்பிடத்தக்கது என்று கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சேட்ரான் என்ற சனி கிரகணத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்குரிய அத்தனை அம்சங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நாசா விஞ்ஞானிகள் செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். வானிலை அறிக்கை 17 டிசம்பர் 2008க்கான சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்க்கிறீர்கள். இன்று பிற்பகல் 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட படத்தில் தமிழகத்தில் லேசான ஒவ்வொரு இடத்திலுமே மேகமூட்டங்கள் இருப்பதும், வங்கக்கடலில் மற்றும் ஸ்ரீலங்காவில் அதிக மேகமூட்டங்கள் இருப்பது தெரிகிறது. ஆனால் அது தமிழகத்தை வரும்போது வலுவிழந்து விடுகிறது. மழைகள் அனைத்துமே கடலில் மழை அதிகமாக பெய்து விடுவதால் தமிழக எல்லைக்குள் வரும்போது மழை கம்மியாகவே தெரியும் என்று இந்த புகைப்படத்தின் மூலம் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.